வந்து இன்னைக்கு ஒரு கருத்து சொல்ல போகிறேன். என்னன்னா யூனிவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதுவே நம்மக்கிட்ட கொடுக்கும். ஃபிலாசபிக்கல் கருத்துலாம் இல்லை. என்னன்னா எங்கள் வீட்டில் இருக்கும் போது என்கிட்ட வந்து ஒரு சாவி கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து ஒழுங்காக கதவை பூட்ட மாட்ட, ஃபேன் ஆஃப் பண்ண மாட்ட, லைட் ஆஃப் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாலே நான் மறந்துடுவேன், சம்டைம்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே வந்தால் அப்போ வந்து அதை கற்றுக்கணும்ல நம்ம வாழ்க்கையில், அது தப்பு இல்லை. அதனால இப்போ நான் வந்து ப்ரொஃபஸர் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அவர் எப்படின்னா அவரோட வீட்டில் தான் இப்போ இருக்கேன். ஒன்றுத்துக்கும் ஒரு கபோர்டு, அவ்வளோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ ஆப்வியஸாக இப்போ நான் வந்து ஸ்பூனுக்கு ஒரு கபோர்டு, கத்திக்கு ஒரு கபோர்டு ட்ரா, லிட்ரலாக ஒரு ட்ரா ஒன்றுத்துக்கும், டிஃபன் பாக்ஸ்க்கு ஒரு ட்ரா, அதுக்கப்புறம் கபோர்டு கிண்ணத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ ரோலுக்கு, அதுக்கப்புறம் வைப்பிங் பேப்பருக்கு, அதுக்கப்புறம் வந்து லிட்ரலாக எல்லாத்துக்குமே ஒரு கபோர்டு இருக்கும். எல்லாத்தையுமே செம்மையாக ஆர்கனைஸ்டாக தான் அவர் வைப்பார். அவரோட நான் வந்து கிச்சனை ஷேர் பண்ணுறேன். அப்போ என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து க்ளோனிங் கற்றுக்கிறனோ இல்லையோ, பொறுப்பாக இருக்க கற்றுப்பேன் கனடா விட்டு வெளியே போகும்போது. எஸ் கைஸ், பை பாய்.